இப்ப ஆன்லைன்ல மெசேஜ் பண்ணியோ, நீங்க சொன்ன மாதிரி காசு அனுப்பியோ, இல்ல சில பெண்கள் வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸே அனுப்பிச்சுருவாங்க மேம். நீ ஒரு மாதிரி அவங்கள நம்பி நியூடா ஃபோட்டோ அனுப்புறது, லைக் ஏதாவது ஒரு மாதிரியான ஃபோட்டோஸ் அரைகுறையா ட்ரெஸ் பண்ணி, இல்ல நான் நார்மலா ஃபோட்டோவே அனுப்பிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டா, அவங்க இதெல்லாம் எப்படி மேம் வந்து ஹேண்டில் பண்ணணும்? இத எப்படி ஃபேஸ் பண்ணணும்? நெறைய பேர் இத ஃபேஸ் பண்ண தெரியாம சூசைட் பண்ணிக்கிறாங்க. தப்பான விஷயங்கள் அவங்க அவங்க கிட்ட லைஃப் லாங் சரண்டர். நான் உங்ககிட்ட சரண்டர். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்படிங்கிற மாரி ஒரு பயத்துல, ஒரு லவ்னால கிடையாது. ஒரு பயத்துல சரண்டர் ஆயிடுறாங்க. இத யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாரி மைண்ட் சிக் ஆயிடுறாங்க. கவுன்சிலிங் போற அளவுக்கு ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையில சிக்கிறவங்கலாம் இத எப்படி ஹேண்டில் பண்ணணும்? தைரியமா எதிர்த்து நில்லுங்க. இப்போ அந்த ப்ளவுஸ் ஸ்லீவ்லெஸ் அவங்க தைரியமா நின்னாங்கல்ல. கரெக்ட்டா? இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். உயிர மாய்க்கிற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. தேர் கேசஸ் வேர் அவங்க என்ன அவங்க அவங்க இன்டிமேட் இதெல்லாம் கூட பீப்பிள் எக்ஸ்போஸ் பண்ணாலும் விட்டு தள்ளுங்கங்கிறேன். வாழ்க்கை நீங்க பண்ண தப்பு டசன்ட் டிஃபைன் ஹூ யூ ஆர் நவ். புரிஞ்சதா உங்களுக்கு? நீங்க அசிங்கப்படுறீங்கன்னு நினச்சா அதே அசிங்கம் அவனும் படுவான். அவனுக்கும் குடும்பம் இருக்கு. அவனுக்கும் நாளைக்கு குழந்தை குட்டிக வரும். அவனும் கல்யாணம் பண்ணுவான். அவன் அப்போ போய் அவன் முகத்தை எங்க வச்சுக்க போறான்? அதனால இப்ப நீங்க ஒரு பொண்ணை இறக்கி நீ வந்து ஹீரோ ஆகுறன்னு நினைச்சா, ஐயா நீ ஹீரோ இல்ல, நீ ஜீரோ. கண்டிப்பா. அதே மாதிரி நீ ஒரு ஆண்களை இறக்கி நீ ஒரு ஹீரோயின் ஆகுறன்னா, மேடம் நீங்களும் ஒரு ஜீரோ தான். சி ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணிக்கோங்க. ஒரு நாலேஜ், அதாவது ரெட் ஃபிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒன்று வந்து கரெக்டாகவே நடக்காது. அப்போ வந்து உங்கள் இன்ஸ்டிங்க்டை எப்போவுமே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க ஷைலஜா, நம்ம சில டைம் போகிறப்போ இது சரியா படலையே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். தோணும். அது அப்போ படலான்னா பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ இது சரியா படாது அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே பி வெரி கேர்ஃபுல். கண்டிப்பா.